ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமிலங்கள் மற்றும் காரங்கள் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா pH அளவீடு மற்றும் உப்புகள் பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா அமிலங்கள், காரங்கள், உப்புகள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பெட்ரோலியம் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம pH அளவீடுனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கரைசலை வந்து இப்போ ஒரு கரைசல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவின் அடிப்படையில் அளவிடுதலே pH அளவீடு. அதாவது எவ்வளோ ஹைட்ரஜன் அயனிகள் இருக்குது அந்த அயனியோடைய செறிவின் அடிப்படையில் அளவிடுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா pH அளவீடுன்னு சொல்கிறாங்க. ஒரு கரைசலை ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவின் அடிப்படையில் அளவிடுதலே pH அளவீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா புரியும். pHல் உள்ள P அப்படிங்கிற வார்த்தை வந்து பொட்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பொருள் என்ன அப்படின்னா இந்த பொட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிக ஆற்றல்னு சொல்கிறாங்க. இந்த பொட்டன்ஸுங்கிற வார்த்தை வந்து ஜெர்மன் மொழின்னு சொல்கிறாங்க. பொட்டன்ஸுங்கிற வார்த்தை வந்து ஜெர்மன் மொழி. இதுக்கு வந்து பொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதிக ஆற்றல்னு பொருள். இதில் இருந்து தான் இந்த பீங்கிற வார்த்தை வந்து எடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. pHல் உள்ள பீங்கிறது வந்து பொட்டன்ஸ் வார்த்தையான ஜெர்மன் மொழியில் உள்ள பொட்டன்ஸுங்கிற வார்த்தை. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அதிக ஆற்றல் சொல்கிறாங்க. இப்போ pH அளவீட்டில் 0லேருந்து 14 வரைக்கும் அளவிடுறாங்க. இதில் அமிலத்தன்மைங்கிறது 7 விட குறைவாக இருந்துச்சுன்னா அமிலத்தன்மை, 7 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா காரத்தன்மை, 7 அப்படி இருந்துச்சு அப்படின்னா நடுநிலைத்தன்மை. அதாவது 7 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா காரத்தன்மை, 7 விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அமிலத்தன்மை, 7 இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை வந்து என்ன சொல்கிறாங்க நடுநிலைத்தன்மைன்னு சொல்கிறாங்க. இப்போ நடுநிலையாக்கல் வினை பார்த்துடலாம். வேறுபட்ட வேதிப்பண்புகளை கொண்டுள்ள 2 வேதிப்பொருட்கள் ஒரு வேதிவினையின் மூலம் நடுநிலை அடையும் நிகழ்வு நடுநிலையாக்கல்னு சொல்கிறாங்க. அதாவது அமிலம் மற்றும் காரம் சேர்ந்து எதை நடுநிலைத்தன்மை அடைந்து எதை வெளியேற்றுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உப்பு மற்றும் நீரை வந்து கொடுக்குது. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நடுநிலையாக்கல் வினை. நடுநிலையாக்கல் வினைனாலே அமிலம் ப்ளஸ் காரம் வினை புரிந்து உப்பையும் நீரையும் தருவது தான் நடுநிலையாக்கல் வினை. வேறுபட்ட வேதிப்பண்புகளை கொண்டுள்ள 2 வேதிப்பொருட்கள் ஒரு வேதிவினையின் மூலம் நடுநிலை அடையும் நிகழ்வு தான் நடுநிலையாக்கல்னு சொல்கிறாங்க. நடுநிலையாக்கல் வினை மூலம் உருவாகும் உப்புக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமிலம், காரம், உப்பு. அமிலம் வந்து HCl எடுத்துக்கோங்க, காரம் வந்து NaOH. இது ரெண்டுமே வந்து சேர்ந்து என்ன கொடுக்குது அப்படின்னா உப்பு NaCl வந்து சோடியம் குளோரைடு வந்து கொடுக்குது. அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து என்ன கொடுக்குது அப்படின்னா சோடியம் குளோரைடு உப்பை வந்து தருகிறது. அதே மாதிரி தான் H2SO4ம் NaOHம் சேர்ந்து Na2SO4 வந்து கொடுக்குது. HNO3யும் NaOHம் சேர்ந்து NaNO3 வந்து கொடுக்குது. அப்புறம் CH3COOHம் NaOH கூட சேர்ந்து CH3COONA வந்து கொடுக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா அன்றாட வாழ்வில் நடைபெறும் நடுநிலையாக்கல் வினைகள். நடுநிலையாக்கல் வினைகளுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேனீ கொட்டுதல், அதாவது சிவப்பு எறும்பு அல்லனா தேனீயினுடைய அந்த கொடுக்கு இருக்கும் இல்லையா, அதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மிக் அமிலம் இருக்கும். அது நம்மளை வந்து கடிக்கும் போது தான் அந்த ஃபார்மிக் அமிலம் உள்ளே போயிடும். அதனால தான் நமக்கு அந்த எரிச்சல்லாம் வந்து ஏற்படுது. அதை வந்து குறைக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது நீர் சுண்ணாம்பு. இந்த சின்ன வயசுலலாம் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது தேனி ஏதாவது கொட்டுருச்சுன்னா அதில் வந்து அந்த இடத்துல சுண்ணாம்பு வந்து தடவை சொல்லுவாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நடுநிலையாக்கல் வினை புரிஞ்சிடும். ஏன்னா அந்த சிவப்பு எறும்பு அல்லனா தேனியினுடைய கொடுக்கில் அமிலம் இருக்கும். அந்த ஃபார்மிக் அமிலத்தை வந்து நடுநிலையாக்கல் பண்ணுறதுக்கு அந்த நீட்டு சுண்ணாம்பு, அதாவது சுண்ணாம்பு வந்து நம்ம தடவோம். இது வந்து ஒரு காரம். இது ரெண்டுமே சேர்ந்து நடுநிலை அடைஞ்சிரும். அதனால நமக்கு வந்து அந்த எரிச்சல் உணவு போயிடும். அதுக்கப்புறம் குளவி கொட்டுதல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அல்கலி என்ற காரப்பொருளின் மூலம் ஏற்படுகிறது. அல்கலி என்ற காரப்பொருளின் மூலம் வந்து ஏற்படுகிறது. இந்த காரத்தன்மையை நடுநிலையாக்க நாம் அமிலத்தன்மை கொண்ட வினிகரை வந்து பயன்படுத்தலாம். அதாவது அந்த குளவினுடைய கொடுக்கில் வந்து அல்கலின்னு சொல்லக்கூடிய ஒரு காரப்பொருள் வந்து இருக்குது. அது வந்து நம்ம தோலில் வந்து படும்போது நமக்கு வந்து அந்த வலியை வந்து ஏற்படுத்துது. அதை வந்து நடுநிலையாக்க பண்ணுறதுக்காண்டி அந்த காரத்தை வந்து நடுநிலையாக்குறதுக்கு என்ன சேர்க்குறாங்க அப்படின்னா அமிலத்தன்மை கொண்ட வினிகரை வந்து பயன்படுத்தி நடுநிலையாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பற்சிதைவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாயில் சுரக்கக்கூடிய அமிலம் ப்ளஸ் பற்பசை, அதாவது வாயில் வந்து நமக்கு வந்து தூங்கி எழுந்த உடனே நிறைய அமிலம் வந்து சுரக்கும் வாயில். அதை வந்து நடுநிலை பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
பர்பஸை, அதாவது நம்ம டூத் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த அமிலத்தை வந்து நடுநிலையாக்குறோம். நம்ம டூத் பேஸ்ட்டில் இருக்கக்கூடியது காரம், வாயில் சுரக்கக்கூடியது அமிலம். இது ரெண்டுமே வந்து நம்ம நடுநிலை செய்கிறோம். அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. நடுநிலை செய்கிறதுனால தான் வாய் வந்து தூய்மையாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமிலத்தன்மையை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இது ரெண்டும் நடுநிலை அடைஞ்சு சிறந்த அமில நீக்கியாக வந்து செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து சிறந்த அமில நீக்கியாக செயல்படுறதா சொல்லியிருக்காங்க. ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து நடுநிலையாக்கல் வினையில் வந்து ஈடுபடுறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா, வேளாண்மையில் வந்து என்னென்னலாம் பயன்பாடு இருக்குதுங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துடலாம். அதிக அமிலத்தன்மையுடைய மண் இருக்கும் இல்லையா, அது வந்து தாவர வளர்ச்சிக்கு ஏற்றதில்லை. அதிக அமிலத்தன்மையுடைய மண் வந்து தாவர வளர்ச்சிக்கு ஏற்றது கிடையாது. இதனை வந்து சரி செய்வதற்கு சுண்ணாம்பு மற்றும் சுண்ணாம்பு கற்கள், அதாவது CaCO3 இதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னா மரக்கட்டை எறிந்த சாம்பல் ஆகியவற்றை மண்ணில் சேர்க்கின்றன. இப்போ ரொம்ப அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் வந்து எல்லாமே நம்ம விளைவிக்க முடியாது. ஸோ அந்த மண்ணை வந்து நடுநிலை ஆக்கிறதுக்காண்டி உரங்கள்லாம் நம்ம போடுறாங்களே, இந்த சாம்பல்லாம் வந்து உரமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. சுண்ணாம்பு கற்கள் இதெல்லாம் வந்து அதில் போட்டு சமன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் விவசாயம் பண்ணுறாங்க. அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது மண்ணின் காரத்தன்மையை வந்து நடுநிலையாக்குகிறது. தொழிற்சாலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழிற்சாலை கழிவுகளில் சல்ஃபியூரிக் அமிலம் உள்ளது. இவற்றை சுண்ணாம்பு தூள் கொண்டு நடுநிலையாக்கப்படுகிறது. தொழிற்சாலை கழிவுகளில் அதிக அளவு சல்ஃபியூரிக் அமிலம் இருக்கும். அதை வந்து நடுநிலையாக்குறதுக்காக அதில் சுண்ணாம்பு தூள் வந்து சேர்க்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ உப்புகள் பார்க்கலாம். உப்புகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையே நிகழும் நடுநிலையாக்கல் வினையின் மூலம் கிடைக்கும் விளைபொருட்களையே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உப்புகள்னு சொல்கிறாங்க. இவை நீரில் கரைந்து நேர் மற்றும் எதிர் அயனிகளை உருவாக்குகின்றன. இவை வந்து நீரில் கரைந்து நேர் மற்றும் எதிர் அயனிகளை உருவாக்குகின்றன. அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் தருது. அப்புறம் உப்புகளின் வகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாதாரண உப்புக்கள், அமில உப்புக்கள், கார உப்புக்கள், இரட்டை உப்புக்கள், இந்த மாதிரி 4 வகையாக கொடுத்துருக்காங்க. சாதாரண உப்பு, அமில உப்பு, கார உப்பு, இரட்டை உப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ சாதாரண உப்புக்கள் பார்க்கலாம். ஒரு அமிலம் மற்றும் காரம் நடுநிலையாக்கல் மூலம் சாதாரண உப்புகள் வந்து கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. NaOHும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடும் ஹைட்ரோக்ளோரிக்கும் அமிலமும் சேர்ந்து சோடியம் குளோரைடு உப்பையும் நீரையும் தருது. அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருது. இதுதான் வந்து நடுநிலையாக்கல் வினை. அதே மாதிரி அமில உப்புகளுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு உலோகமானது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் பகுதி அளவையே வெளியேற்றுவதால் உருவாகின்றன. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். NaOH + H2SO4, NaHSO4 + H2O வந்து கொடுக்குறது. இது வந்து அமில உப்பு. அதே மாதிரி கார உப்புகளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவை 2 அமிலத்துவ அல்லனா 3 அமிலத்துவ காரங்களில் உள்ள ஹைட்ராக்சைடு அயனிகளை ஓர் அமிலத்தால் பகுதி அளவு வெளியேற செய்து பெறப்படுகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப டீப்பாக வந்து படிக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இரட்டை உப்புகள்னால் சமமான மூலக்கூறு எடை விகித அளவுகளில் 2 எளிய உப்புகளின் நிறைவுற்ற கரைசல்களை சேர்த்து படிகமாக்கும் போது உருவாகிறது. அப்புறம் பொட்டாஷ் படிகாரம் என்பது பொட்டாஷ் சல்ஃபேட் மற்றும் அலுமினியம் சல்ஃபேட் கலந்த கலவையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொட்டாஷ் படிகாரம் சொல்கிறாங்க. பொட்டாஷ் சல்ஃபேட் மற்றும் அலுமினியம் சல்ஃபேட் கலந்த கலவையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொட்டாஷ் படிகாரம் சொல்கிறாங்க. அப்புறம் உப்புகளின் பண்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உப்புகள் பெரும்பாலும் திடப்பொருட்கள், அதிக வெப்பநிலையில் உருகவும் கொதிக்கவும் செய்கின்றன. உப்புகள் வந்து பெரும்பாலும் திடப்பொருட்கள். இது வந்து அதிக வெப்பநிலையில் தான் உருகிறதோ இல்லைனா வந்து கொதிக்கிறதோ செய்கின்றன. அப்புறம் பெரும்பாலான உப்புகள் வந்து நீரில் கரையும். அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு. அப்புறம் நீரில் கரையாத உப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில்வர் குளோரைடு. நீரில் கரையாத உப்புனா சில்வர் குளோரைடு. அப்புறம் உப்புகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நிறமற்றது, வெண்மையானது, கனச்சதுர படிகம் மற்றும் கனச்சதுர படிகமாகவோ அல்லது படிக தூள்களாகவோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீரை உறிஞ்சும் தன்மையுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. உப்பினுடைய பயன்கள் பெரும்பாலும் உப்பு வந்து திடப்பொருளில் தான் இருக்கும். அதிக வெப்பநிலையில் தான் உருகவோ கொதிக்கவோ செய்யும். பெரும்பாலான உப்புகள் வந்து நீரில் கரைஞ்சிடும். எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு. நீரில் கரையாத உப்பும் இருக்குது. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு சில்வர் குளோரைடு. இது வந்து நிறமற்றது, வெண்மையானது, கனச்சதுர படிகம் அல்லனா படிக தூள்களாக இருக்கும். நீரை உறிஞ்சும் தன்மையுடையது. இது எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்புறம் படிக நீர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல உப்புக்கள்
நீர் மூலக்கூறுகளுடன் இணைந்து படிகமாக காணப்படுகின்றன. நிறைய உப்புகள் வந்து நீர் மூலக்கூறுகளுடன் இணைந்து படிகமாக காணப்படுகின்றன. இந்த நீர் மூலக்கூறுகள் படிக நீர் எனப்படும். படிக நீரை கொண்ட உப்புகள் நீரேற்ற உப்புகள்னு சொல்கிறாங்க. படிக நீரை கொண்ட உப்புகளை வந்து என்ன சொல்கிறாங்க? நீரேற்ற உப்புகள்னு சொல்கிறாங்க. காப்பர் சல்ஃபேட் என்ற உப்பில் 5 நீர் மூலக்கூறுகள் உள்ளன. இதனை காப்பர் பென்டாஹைட்ரேட்னு சொல்கிறாங்க. காப்பர் சல்ஃபேட்டுங்கிற உப்பில் வந்து 5 நீர் மூலக்கூறுகள் இருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்னு சொல்கிறாங்க. இந்த படிக நீர் காப்பர் சல்ஃபேட்டை நீல நிறமாக மாற்றும். இதனை வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறுகளை இறந்து மறுபடி வந்து என்னதான் மாறுது அப்படின்னா வெண்மையாக வந்து மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து உப்பை வந்து எப்படிலாம் அடையாளம் காணலாம், என்னென்ன சோதனை மூலமாக அடையாளம் காணலாம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இயற் சோதனைகள், உலர் வெப்ப சோதனை, சுடர் சோதனை. சுடரின் நிறம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காண்பவை செங்கல் சிவப்பு அப்படின்னா Ca2+ கிடைக்கும். பொன்னிற மஞ்சள்ங்கிறது Na+, இளஞ்சிவப்பு ஊதாங்கிறது K+, அப்புறம் பச்சைங்கிறது வந்து Zn2+. அதாவது செங்கல் சிவப்புங்கிறது வந்து கால்சியம், பொன்னிற மஞ்சள்ங்கிறது சோடியம், இளஞ்சிவப்பு ஊதாங்கிறது பொட்டாசியம், பச்சைங்கிறது ஜிங்க்கு. அப்புறம் உப்புகளின் பயன்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோடியம் குளோரைடுங்கிறது சாதாரண உப்பு. சலவை சோடாங்கிறது வந்து சோடியம் கார்பனேட் சொல்கிறாங்க. சோடியம் குளோரைடு வந்து சாதாரண உப்பு. சலவை சோடாங்கிறது சோடியம் கார்பனேட். இந்த சலவை சோடா எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கடின நீரை மென்னீராக்கிறதுக்கும் கண்ணாடி தொழிற்சாலை மற்றும் சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலையிலையும் பயன்படுது. அப்புறம் சமையல் சோடாங்கிறது சோடியம் பைகார்பனேட். சமையல் சோடாங்கிறது என்ன? சோடியம் பைகார்பனேட். இது வந்து சமையல் சோடா வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா ரொட்டி சோடா தயாரிக்கிறதுக்கு, அதாவது கேக் மற்றும் ரொட்டிகளை வந்து மென்மையாக்கிறதுக்கு வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் சோடா அமில தீயணைப்பான்களில் பயன்படுது. அமில நீக்கியில் உள்ள ஒரு பகுதி பொருளாகவும் பயன்படுது. காரத்தன்மை பெற்றிருப்பதால் வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை வந்து நடுநிலையாக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சமையல் சோடான்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொட்டி சோடா தயாரிக்க சோடா அமில தீயணைப்பான்களில் பயன்படுது. அமில நீக்கியில் உள்ள ஒரு பகுதி பொருளாக பயன்படுது. காரத்தன்மை பெற்றிருப்பதால் வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்குறதுக்கும் பயன்படுது. அப்புறம் சலவை தூள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. இது வந்து கிருமி நாசினியாகவும் பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்கிறதுக்கும் பயன்படுது. அப்புறம் பாரிஸ் சாந்துன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்டு. இது வந்து பாரிஸ் சாந்து வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா முறிந்த எலும்புகளை வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு பயன்படுது. கட்டுமானம் மற்றும் சாக்பீஸுடைய பகுதி பொருளாக பயன்படுது. சிலைகளை வார்ப்பதுக்காக பயன்படுது. இதிலெல்லாம் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். ஜிப்சம் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா தொழிற்சாலையில் பயன்படுது. எப்சம் வந்து மலம் இலக்கியா வந்து பயன்படுது. இந்த ஜிப்சம் உள்ளது, எப்சம் உள்ளது, இந்த வாய்ப்பாடையும் நம்ம தனியாக வந்து படித்து வச்சுக்கணும். ரொம்பவே முக்கியமானது. பாரிஸ் சாந்துனுடைய வாய்ப்பாடு என்னன்னு கேட்பாங்க. அதனுடைய பயன்களும் கேட்பாங்க, அதனுடைய வாய்ப்பாடுகளும் கேட்பாங்க. மறுபடியும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. சோடியம் குளோரைடுங்கிறது சாதாரண உப்பு. சலவை சோடாங்கிறது கடின நீரை மென்னீராக்கிறதுக்கும் கண்ணாடி தொழிற்சாலையிலும் பயன்படுது. சமையல் சோடாங்கிறது ரொட்டி சோடா தயாரிக்கிறதுக்கு அமில நீக்கி பயன்படுது. அப்புறம் சோடா அமில தீயணைப்பான்களில் பயன்படுது. அப்புறம் சலவை தூள்ங்கிறது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. இது கிருமி நாசினியாகவும் பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்கிறதுக்கும் பயன்படுது. பாரிஸ் சாந்தினாலே முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்கிறதுக்கும் சிலைகளை வார்ப்புகளுக்கும். ஜிப்சம்ங்கிறது தொழிற்சாலைகள்லையும், எப்சம்ங்கிறது சிறந்த மலம் இலக்கியாகவும் பயன்படுது. அப்புறம் நீரின் அயனி பெருக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்ராக்சில் மற்றும் ஹைட்ரோனியம் அயனியின் செறிவுகளின் பெருக்கல் தொகை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீரின் அயனி பெருக்கம். ஹைட்ராக்சில் மற்றும் ஹைட்ரோனியம் அயனியும் ஹைட்ராக்சில் அயனியும் சேர்ந்த செறிவுகளுடைய பெருக்கல் தொகை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீரின் அயனி பெருக்கம் சொல்கிறாங்க. அந்த ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். KW H3O+ OH-. இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீரின் அயனி பெருக்கம் சொல்கிறாங்க. இதனுடைய அலகு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மோல் டெசிமீட்டர் பவர் -6 கொடுத்துருக்காங்க. 25 டிகிரி செல்சியஸ். இதனுடைய மதிப்பு வந்து 1.00 × 10⁻14 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவும் பார்த்து வச்சுக்கோங்க, இதனுடைய அலகும் பார்த்து வச்சுக்கோங்க, இதனுடைய மதிப்பும் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான கொஸ்டின்.
நெக்ஸ்ட் வந்து pH அளவுகோல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கரைசலின் அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மையை தீர்மானிக்கிறதுக்கு தான் pH அளவுகோல் பயன்படுத்துகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 7க்கு கீழே இருந்துச்சுன்னா pH அளவீடில் 7க்கு கீழே இருந்துச்சுன்னா அமிலத்தன்மை, 7க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா காரத்தன்மை, 7 இருந்துச்சு அப்படின்னா நடுநிலைத்தன்மை. அதை தான் கொடுத்துருக்காங்க. pH அளவுகோல் ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனியின் செறிவை அளக்க உதவும் ஒரு அளவீடு. இந்த pHங்கிறது பொட்டன்சி. இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இது வந்து ஒரு ஜெர்மானிய சொல். இதை வந்து 1909 எஸ்பிஎல் சாரன்சன் சொல்லக்கூடிய ஒரு டென்மார்க் நாட்டை சார்ந்த அறிஞர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த pH அளவீடை வந்து முன்மொழிஞ்சிருக்காரு. pH அளவீடு 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். இது pH மதிப்பு வந்து 7 விட குறைவாக இருந்துச்சுன்னா அமிலங்கள், 7 விட அதிகமாக இருந்துச்சுன்னா காரங்கள், 7 இருந்துச்சு அப்படின்னா அது நடுநிலைத்தன்மை கொண்டது. pH அளவீடு என்பது ஹைட்ரஜன் அயனி செறிவின் 10ஐ அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பாகும். இந்த ஃபார்முலாவை தான் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் அயனி செறிவின் இதுதான் வந்து H+ன்னு போட்டாலே அயனி. இந்த ஹைட்ரஜன் அயனி செறிவின் 10ஐ அடிப்படையாக கொண்ட, கீழே கொடுத்துருக்காங்களா, 10ஐ அடிப்படையாக கொண்ட மடக்கையின், அதாவது லாக் கொடுத்துருக்காங்களா, மடக்கையின் எதிர்மதிப்பு மைனஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ எதிர்மதிப்பு. இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் அயனி செறிவின் 10ஐ அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பு தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா pH. நீங்கள் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மண்ணின் pH வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிட்ரிக் அமிலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காரத்தன்மை உள்ள கொண்ட பழங்கள் தான் வந்து சிட்ரிக் அமிலம். அப்புறம் நெல்லுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெல் வந்து எதில் விளையும்னு பார்த்தோன்னா அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் தான் விளையும். கரும்பு வந்து நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் தான் விளையும். நெல் வந்து அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் விளையும். கரும்பு வந்து நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் விளையும். சிட்ரிக் அமிலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காரத்தன்மை உள்ள மண்ணில் தான் வந்து அதிகமாக விளையும். சிட்ரிக் அமிலம் கொண்ட பழங்கள் வந்து எதில் விளையும் பார்த்தோம் அப்படின்னா காரத்தன்மை, அமிலம் கொண்ட சிட்ரிக் அமிலம் கொண்ட பழங்கள் வந்து எதில் விளையும், காரத்தன்மை உள்ள மண்ணில் விளையும். நெல் வந்து அமிலத்தன்மை உடைய மண்ணில் விளையும். கரும்பு வந்து நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் விளையும். இப்போ அமிலங்கள் பார்க்கலாம். அமிலங்களுடைய pH மதிப்பும் காரங்களுடைய pH மதிப்பும் பார்க்கலாம். HClல வந்து, அதாவது ஹைட்ரோக்ளோரிக்கில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தினுடைய pH மதிப்பு வந்து 0. வயிற்றில் இறப்பையில் சுரக்கக்கூடியது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான். அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தினுடைய pH மதிப்பு வந்து 1. இதில் வந்து இந்த 0ன்னு இருக்கிறதுனால அது வந்து வலிமை குறைந்ததுன்னு நினச்சிடக்கூடாது. அதுதான் வந்து அதிக அமிலத்தன்மை இருக்கும். இப்போ 7லேருந்து கீழே வர வரைக்கும் 6லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அமிலத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 5 வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். 4 வந்து அதை விட அதிகம், 3 வந்து அதை விட அதிகம், 2 வந்து அதை விட அதிகம், 1 வந்து அதை விட அதிகம். அந்த மாதிரி தான் இருக்கும். அமிலத்தன்மை ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். வயிற்றில் சுரக்கக்கூடியதில் pH அளவு வந்து 1. அப்புறம் எலுமிச்சைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய pH அளவீடு 2. வினிகர் வந்து 3, ஆரஞ்சு வந்து 3.5, சோடா நீர் வந்து 4, தக்காளி வந்து 4.2, புளித்த பால் வந்து 4.5, தூய பால் வந்து 5. அப்புறம் காஃபின்னு எடுத்துக்கிட்டோன்னா 5 to 6. மனித உமிழ்நீரில் வந்து 6 to 8 இருக்குது. தூய மழை நீரில் வந்து 7 இருக்குது. இதுதான் வந்து நடுநிலைத்தன்மை கொண்டது. இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா அமிலங்கள். ஏன்னா 7 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அமிலம் சொல்லுவாங்க. 7க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து காரங்கள்னு சொல்லுவாங்க. ரத்த பிளாஸ்மாவில் 7.4 இருக்குது. முட்டையினுடைய வெள்ளைக்கருவில் 8 இருக்குது. கடல் நீரில் 8 இருக்குது. சமையல் சோடாவில் 9 இருக்குது. அமில நீக்கி மெக்னீசியா பால்மத்தில் வந்து 10 இருக்குது. அமோனியாவில் வந்து 11 இருக்குது. சுண்ணாம்பு நீரில் வந்து 12 இருக்குது. வடிகால் சுத்தமாக்கும் பொருளில் வந்து 13. எரிசோடான்னு எடுத்துக்கிட்டோன்னா 14. இதெல்லாம் வந்து pHனுடைய அளவீடு. என்னென்ன பொருளில் எவ்வளோ அளவு இருக்குது, அமிலம் இருக்குதா காரம் இருக்குதான்னு கண்டுபிடிக்கக்கூடியது தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா pH கணக்குகள் வந்து பார்த்துடலாம். இந்த pH கணக்கு வந்து நம்ம ரொம்ப லெங்க்த்தியாக போடுற மாதிரி இருக்கும். நம்ம அது போகாமல் நம்ம வந்து ஷார்ட்கட்டில் பார்த்து முடிச்சிடலாம். இப்போ வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0.01 மோல் கொண்ட HNO3 கரைசலின் pH மதிப்பு கேட்டிருக்காங்க. 0.01 மோல் அளவு கொண்ட HNO3னா நைட்ரிக் கரைசலினுடைய pH மதிப்பு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கவே தேவையில்லை.
இந்த HNO3ங்கிறது வந்து அமிலம், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ அமிலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.01. இப்போ புள்ளிக்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குது 2 டிஜிட் இருக்குதா, அப்போ இதனுடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து 2. ஈஸியாக நம்ம போட்டுடலாம். சம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம வந்து ஷார்ட்கட்டில் பார்த்து முடிச்சிடலாம். 0.01 மோல் கொண்டது அப்படின்னா 0க்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குது 2 டிஜிட் இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதனுடைய ஆன்சர் வந்து என்ன 2. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கரைசலின் pOH மதிப்பு வந்து 11.76 எனில் அக்கரைசலின் pH மதிப்பு. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா pH + pOH = 14. ஏன்னா 14 வரைக்கும் தான் pH அளவீடு இருக்குது. pH மதிப்பையும் pOH மதிப்பையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னா 14 வரணும். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க pH மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ pH நமக்கு வந்து pH மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ pH வந்து நமக்கு தெரியாது. pOH மதிப்பு கொடுத்துட்டாங்களா 11.76 கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு நமக்கு வந்து தெரியும் pH + pOH உடைய வேல்யூ வந்து 14 தெரியும். ஸோ இங்கே 14 நம்ம எழுதணும். அப்போ pH இங்கே வந்து 14 இங்கே ப்ளஸ் இருக்கக்கூடியது இந்த சைடு போகும்போது என்னவா மாறிடும் அப்படின்னா மைனஸாக மாறிடும். ஸோ 14லேருந்து 11.76 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் pH மதிப்பு 2.24 வரும். இப்போ அடுத்த சம் பார்த்துடலாம். தேர்ட் சம் வந்து 0.001 மோல் செறிவுள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் கரைசலின் pH மதிப்பை காண்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து இது வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கொடுத்துட்டாங்க. pH மதிப்பு கேட்டிருக்காங்க. புள்ளிக்கு அடுத்து எத்தனை டிஜிட் இருக்குது 1 2 3. புள்ளிக்கு அடுத்து 1 2 3 இருக்குது. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 3. இந்த மாதிரி நம்ம போட்டாலே வந்து எல்லா சம்ஸையுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், பெட்ரோலியம் பார்த்துட்டோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.